ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பர்சன்டேஜோட பார்ட் 3 வீடியோ. இது வந்து ஜீரோ டு ஹீரோ சீரிஸில் பார்ட் 3. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஏன்னா அதில் ஒரு மாடல் சொல்லியிருக்கேன். அந்த மாடல் தான் இங்கே எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பார்ட் 3ல நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். அதில் என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, எல்லாம் பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன? லாபம், நஷ்டம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் எனக்கு எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம். சரி, இப்போது நான் வந்து ஒரு ஒரு துணிக்கடை வச்சுருக்கேன்னு வைங்களேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு ட்ரெஸ் ஒன்று என்ன பண்ணுறேன், மேனுஃபேக்சர் பண்ணுறேன். இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் கம்மியான ஒரு ரேட்டுக்கு வாங்குறேன். ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுறேன், வாங்குறேன். அந்த வாங்குற ரேட்டு தான் காஸ்ட் பிரைஸ். இது என்னன்னு சொல்லுவோம், சிபி. காஸ்ட் பிரைஸ். நான் ஒரு பொருளை எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். அதுதான் காஸ்ட் பிரைஸ். அந்த பொருள் மேலே எக்ஸ்ட்ராவா நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ரூ. 500க்கு ஒரு ஷர்ட் வாங்குறேன். அந்த பொருள் மேலே ஒரு 100 எக்ஸ்ட்ராவா வச்சு 600க்கு என்ன பண்ணுறேன், அந்த ஷர்ட்டை செல் பண்ணுறேன். நான் செல் பண்ணுறேன்ல, அதுதான் செல்லிங் பிரைஸ். இது வந்து எஸ்பி. செல் பண்ணோன்னு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு லாபம் கிடைக்கும். எவ்வளோ லாபம் கிடைக்கும்? ரூ. 100 லாபம் கிடைக்கும். ஆமாவா? இப்போ அதே ஷர்ட் நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு 500க்கு வாங்குறேன். நான் என்ன பண்ணுறேன், 400க்கு அதை சேல் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? ரூ. 100 நஷ்டமாகும். ஆமாவா? ஒண்ணும் இல்ல. 3 விஷயம் தான். ஒரு பொருள ஒரு இடத்துலேருந்து வாங்குறேன். வாங்குற விலை வந்து காஸ்ட் பிரைஸ். விக்கிற விலை வந்து செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். சரியா? அதில என்னென்ன டெர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம்ல முன்னாடி. காஸ்ட் பிரைஸ். என்னது? ஐட்டம் இஸ் பர்ச்சேஸ்டு. நான் வாங்குற விலை காஸ்ட் பிரைஸ். அடுத்து பிரைஸ் அட் ஐட்டம் இஸ் சோல்டு. நான் விக்கிற விலை செல்லிங் பிரைஸ். ஓகேவா? சிபி, எஸ்பி. இப்போ பார்ட் 1, பார்ட் 2ல சரி மெயினா பார்ட் 2ல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சேலரி கான்செப்ட் பார்த்தோம். சேலரி கான்செப்ட் நான் என்ன சொல்லியிருப்பேன்? சேலரினாலே 100% அப்படின்னு பார்த்திருப்போம். சரியா? அதே மாரி சேம் இங்க என்னன்னா சிபி இந்த காஸ்ட் பிரைஸ்னாலே 100%. எப்படி அங்க சேலரி வந்து 100%ஓ இங்க காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு நீங்க பார்த்தாலே அது வந்து 100%. இங்கேயும் சேம் நம்ம பாக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம நெறைய டாபிக்கே முடிக்க போறோம். எந்த ஃபார்முலாஸும் இல்ல. ஓகேவா? எந்த ஸ்டெப்ஸும் இல்ல. நான் எதுவும் சொல்லித் தர மாட்டேன். வெறும் பாக்ஸ் மெத்தட் மட்டும் வச்சே நெறைய டாபிக் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ சரி, வாங்குற விலை வந்து காஸ்ட் பிரைஸ், விக்கிற விலை வந்து செல்லிங் பிரைஸ். ஓகே. அடுத்து ப்ராஃபிட். எனக்கு நான் ஒரு பொருள வாங்குறேன். எவ்வளோக்கு வாங்குறேன்? 1000க்கு வாங்குறேன். 1500க்கு விக்கிறேன். அப்போ லாபம் எவ்வளோ? 500. இதான் என்னது? ப்ராஃபிட். அதே பொருள 1000க்கு வாங்குறேன். 500க்கு விக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்ன? 500 என்னது? நஷ்டம். லாபம்னா ப்ராஃபிட், லாஸ்னா நஷ்டம். ஓகேவா? இப்போ இத நல்லா கவனிங்க. முன்ன நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் பார்த்தோம். எப்படி? 1000க்கு வாங்குறேன். 1500க்கு விக்கிறேன். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 500 ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோமா? ஆனா இங்க என்ன இருக்கு? ப்ராஃபிட் இல்ல. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்குறான். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாக்ஸ் மெத்தட் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப என்ன சொன்னேன்னா, இதுதான் வந்து சிபி. இதுதான் வாங்குன விலை. இதுதான் எஸ்பி. விக்கிற விலை. நான் என்ன சொன்னேன்? சிபினாலே 100%ன்னு சொல்லிட்டேனா? சொன்னனா?
இப்ப பாருங்களேன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? சிபி வந்து 100% கிடைச்சிருக்கு. ப்ராஃபிட் 500 இருக்கு. ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் தான் என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. இத பாக்ஸ் மெத்தட்ல போட முடியுமா பாருங்க. எப்படி போடலாம்? ₹1000 வந்து 100%னா ப்ராஃபிட் 500 எத்தன பெர்சன்ட்? பாக்ஸ் மெத்தட் யூஸ் ஆகுதா? 2 0க்கு 2 0 கேன்சல். 1 0க்கு 1 0 கேன்சல். ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 50. அப்போ என்னோட ப்ராஃபிட் எத்தன பெர்சன்ட்? 50%. ஆமாவா? ப்ராஃபிட் எவ்வளோ? 50%. சரி. இப்ப இதே லாஸ்ட்ல பார்க்கலாம். உங்களுக்கு புரியும். இந்த இந்த மாடல் வந்து பார்ட் 2 பார்த்தா மட்டும் தான் புரியும். பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சேம் என்னது? ₹1000 சிபி வாங்குன ரேட். ஓகேவா? அது எவ்வளோக்கு விக்கிறேன்? 500க்கு நான் என்ன பண்றேன்? விக்கிறேன். விக்கிற விலை என்னது? எஸ்பி. அப்ப எனக்கு நஷ்டம் எவ்வளோப்பா? அதே 500 நஷ்டம். நஷ்டமாயிடுச்சா? லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, நான் பொருள எங்கேருந்தோ ₹1000க்கு வாங்கிட்டு வந்தேன். ₹500க்கு தான் வித்திருக்கேன். அப்ப ₹500 நஷ்டமாயிடுச்சு. அதே சேம் தான். சிபினாலே என்ன? 100%. ஆமாவா? இங்க என்ன கேட்குறான்? லாஸ் பெர்சன்டேஜ். என்ன பண்ணுவீங்க? சேம். 1000ன்னா 1000 வந்து 100% அப்படின்னா 500 எத்தன பெர்சன்ட்? சேம். என்ன பண்ணலாம்? 2 0 2 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 எல்லாம் அடிச்சா மீதி ரிமைனிங் என்ன இருக்கும்? 50 இருக்கும். அப்போ எனக்கு 50% என்னது? லாஸ் ஆயிடுச்சு. சரியா? மேல என்ன பார்த்தோம்? இது ப்ராஃபிட், இது லாஸ். இங்க வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். அடுத்து லாஸ் பெர்சன்டேஜ். அப்புறம் சிபினாலே 100%. சிபின்னா வாங்குற விலை. எஸ்பின்னா விக்கிற விலை. சரியா? இப்போ அடுத்து. இப்போ நான் இங்க என்ன சொன்னேன்? காஸ்ட் பிரைஸ் பெர்சன்டேஜ். முன்ன பார்த்தோமா? என்னது? சிபின்னா எவ்வளோ? 100%. சரி. இங்க ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. இத நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ்னாலே 100%. இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? 10% கிடைக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ? 10% கிடைக்குது. நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு பொருள வந்து 1000க்கு வாங்குறேன். சிபி 1000க்கு வாங்குறேன். 1500க்கு விக்கிறேன். ஆமாவா? அப்ப எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 500. ஆமால்ல. ₹1000க்கு வாங்குறேன். 1500 விக்கிறேன். அப்ப நான் இங்க என்ன நடந்திருக்கு? இதான் ப்ராஃபிட். இந்த சிபியவும் ப்ராஃபிட்டும் பிளஸ் பண்ணா தான் நான் என்னது? விக்கிற விலை. ஆமால்ல. நான் ஒரு பொருள எங்கிருந்தோ வாங்குறேன். எனக்கு ₹500 லாபம் கிடைச்சிருக்கு. அது 2யும் வித்தனா தான் அவ்வளோக்கு தானே நான் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த பொருள சேல் பண்ணியிருப்பேனா? கவனிங்க. 500 வந்து சிபி வாங்குன விலை. 700க்கு என்ன பண்றேன்? வித்துட்டேன். அப்ப எனக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு? ₹200 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு பொருள ₹500க்கு வாங்குனேன். ₹200 லாபம் கிடைச்சுச்சு விக்கும்போது. அப்பன்னா அத நான் என்ன பண்ணியிருப்பேன்? ₹700க்கு சேல் பண்ணியிருப்பேன். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு? சிபியவும் ப்ராஃபிட்டையும் பிளஸ் பண்ணா எனக்கு எஸ்பி கிடைக்குது. ஆமாவா? இப்ப அதே பொருள என்ன பண்றேன்? 500 300க்கு என்ன பண்றேன்? சேல் பண்றேன். அப்போ எனக்கு நஷ்டம் எவ்வளோ? ₹200 நஷ்டம். அப்ப நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? சிபியவும் லாஸையும் மைனஸ் பண்றேன். சரியா? குழம்ப வேண்டாம். இது ஒண்ணும் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன்.
சரி. இப்படி போடுறேன். இப்ப புரியுதா பாருங்க. ஒரு பொருள வாங்குறேன். 500 சிபி. ஓகேவா? எனக்கு ரூ. 100 லாபம் கிடைக்குது நான் விக்கும்போது. புராஃபிட். PROFIT புராஃபிட். ரூ. 100க்கு ஒரு பொருள எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். நான் விக்கும்போது எனக்கு ரூ. 100 புராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன்? அந்த பொருள ரூ. 600க்கு சேல் பண்ணியிருப்பேன். ஆமாவா? இப்போ ஓகேவா? அப்ப என்ன நடந்திருக்கு? சிபியும் புராஃபிட்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிளஸ் பண்ணா எனக்கு எஸ்பி கிடைக்குது. இது வந்து ஃபார்முலா படிலாம் போட்டா நமக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வராது. நீங்க இந்த மாரி சிம்பிளாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்லேருந்து எடுத்து நான் இந்த மாரி வாங்குறேன், இத விக்கிறேன், இவ்ளோ கிடைக்குது. இந்த மாரி ஞாபகம் வச்சா டக் டக்குன்னு ஆன்சர் வரும். இப்ப அதுவே வந்து 500 சிபி. சிபின்னா ஒரு பொருள எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். எனக்கு ரூ. 100 என்ன ஆயிடுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. அப்டின்னா, நான் எவ்வளவுக்கு சேல் பண்ணியிருப்பேன்? ரூ. 400க்கு சேல் பண்ணியிருப்பேன். அப்ப என்ன பண்ணியிருக்கேன்? இது 2யும் மைனஸ் பண்ணா எனக்கு சிபி கிடைச்சிருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்க என்னது இப்போ, சிபி எவ்வளோ? 100% அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நானே என்ன பண்ணிக்கிட்டேன்? அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ப்ராஃபிட் வந்து 10% அப்படின்னா, எஸ்பி எவ்வளோ இருக்கும்? இது 2யும் பிளஸ் பண்ணா வர்றது தான் எஸ்பி. அப்ப எஸ்பி எவ்வளோ? 110%. ஏன்னா ப்ராஃபிட். நான் ஒரு பொருள 100%க்கு வாங்குறேன். 10% எக்ஸ்ட்ரா லாபம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? 110%க்கு அத வித்திருப்பேன். ஒண்ணும் இல்ல. சிம்பிள் கான்செப்ட் தான். வாங்குற விலையும், ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணா எஸ்பி கிடைக்குது. எஸ்பியோட பெர்சன்டேஜ் கிடைக்குது. இப்போ அதே சிபி 100% இதுல குழம்பவே வேண்டாம். சிபினாலே 100% தான். சரியா? இப்ப எனக்கு நஷ்டம் எவ்வளோ? ஒரு 10% நஷ்டம். அப்ப என்னோட எஸ்பி எவ்வளோ இருக்கும்? 90%ன்னு இருக்கும். ஏன்னா நான் 100%க்கு வாங்குறேன். 10% நஷ்டமாயிருச்சு. அப்ப நான் வித்த பெர்சன்ட் எவ்வளோ இருக்கும்? 90%ஆ இருக்கும். சிம்பிள் இது. சரியா? ப்ராஃபிட் வந்தா பிளஸ் பண்றேன், எஸ்பி கிடைக்குது. லாஸ் வந்தா மைனஸ் பண்றேன், எஸ்பி கிடைக்குது. ப்ராஃபிட்னால என்னது? அடிஷன் தானே. ப்ராஃபிட்னா எனக்கு கெயின். அப்போ பிளஸ். லாஸ்னா என்னை விட்டு போகுது. அப்போ அது மைனஸ். சரியா? நம்ம கீழ சம்ல பார்ப்போம். உங்களுக்கு புரியும். சரி. அது இன்னும் ஒரே வாட்டி. இன்னும். சிபி வந்து 100%. ப்ராஃபிட் புரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்துக்கு போலாம். ஓகேவா? ப்ராஃபிட் 20% வச்சுக்கலாம். அப்ப எஸ்பி எவ்வளோ இருக்கும்? 120%. அதே சிபி 100%. லாஸ் எவ்வளோ? ஒரு 30% வச்சுக்கலாம். அப்போ எஸ்பி எவ்வளோ இருக்கும்? 70%ஆ இருக்கும். ஏன்னா லாஸ் ஆயிடுச்சு. அதனால மைனஸ் பண்ணிட்டேன் 70. இங்க ப்ராஃபிட் பிளஸ் பண்ணிட்டேன் 120. ஓகேவா? இவ்வளோதான். சிம்பிள். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சிபினாலே 100% பார்த்துட்டோம். காஸ்ட் பிரைஸ் நான் வாங்குற விலை, எஸ்பி நான் விக்கிற விலை, ப்ராஃபிட், கெயின். அடுத்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்றேன். லாஸ் பெர்சன்டேஜ்க்கும் பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்றேன். இங்க என்ன பார்த்தோம்? எஸ்பியோட பெர்சன்டேஜ் வேணும்னா சிபியும் ப்ராஃபிட்டையும் ஆட் பண்றேன். அதுவே லாஸ் வந்தா மைனஸ் பண்றேன். சரியா? இப்ப சம்முக்கு போலாம். டக் டக் டக்குன்னு போடலாமா? உங்களுக்கு ஈஸியா தான். பார்த்த உடனே புரியுற மாதிரி தான் இருக்கும். A man buy an article. Buy an articleனா ஒரு ஆர்டிக்கலை வாங்குறாங்க. அப்போ இதுதான் சிபி. சிபி எவ்வளோ? 250. அண்ட் செல் இட் ஃபார் 300. விற்கிறாங்க. அப்போ எஸ்பி 300. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் கேட்குறாங்க. ப்ராஃபிட்
பெர்சன்டேஜும் கேட்குறாங்க. சரியா? என்ன பண்ணலாம்? இப்ப பார்த்தோனே உங்களுக்கு தெரியுதா? ரூ. 250 ஒரு பொருள வாங்கியிருக்கேன். ரூ. 300 சேல் பண்ணியிருக்கேன். இப்ப ரூ. 50 ப்ராஃபிட். ஆமாவா? ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிபினாலே என்னது? 100% தெரியுமா? இப்ப ஈஸி. பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்றேன். என்னன்ட்டு 250 வந்து 100%னா ப்ராஃபிட் எவ்வளோ? 50யா? 50 எத்தனை பெர்சன்ட்? என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை டிவைட் பண்ணலாமா? சாரி. இது என்ன பண்றோம்? அடிக்கலாம். இங்க 1 இங்க 2 மல்டிப்ளை பண்ணா இந்த 2வையும் இந்த 10ஐயும் மல்டிப்ளை பண்ணா 20. அப்ப என்னோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பார்ட் 2 பார்த்துட்டு வாங்க. டைரக்ட்டா இங்க வர வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்து a person bought a chairனா என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. அப்ப இதுதான் சிபி 600. sold it for 10% loss. சரி, இங்க எடுத்து எழுதிக்கலாம். சிபி எவ்வளோ? 600. லாஸ் எவ்வளோ? 10%. ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ் கேட்குறேன். எஸ்பி கேட்குறாங்க. இது வந்து சிம்பிள். பார்த்தோன்னே சொல்லிடலாம். எப்படின்னா 600க்கு வாங்குறேன். 10% நஷ்டம் ஆகுது. சரியா? இப்போ 600ல 10% எவ்வளோ? 600ல 10% எவ்வளோ? 60. ஆமாவா? எப்படி 10% நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா எனக்கு 60. ஆமாவா? இப்போ எனக்கு இது லாஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த 600ல லாஸ மைனஸ் பண்ணா எனக்கு எஸ்பி கிடைச்சிரும். 600ல 60ய மைனஸ் பண்ணா 540. இதுதான் என்னோட எஸ்பி. சரியா? பொருள் வந்து ரூ. 600 60% 60 நஷ்டமாயிடுச்சு. அப்போ மைனஸ் பண்ணா எனக்கு எஸ்பி கிடைச்சிரும். ஒண்ணும் இல்ல. லாஸ்னா என்னை விட்டு போகுது. அப்ப நான் மைனஸ் பண்றேன். சரியா? டைரக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். 60% 600ல 10% கண்டுபிடிக்கிறேன். 60 வருது. 60ய மைனஸ் பண்ணா எனக்கு 540 எஸ்பி கிடைச்சிரும். சரியா? நெக்ஸ்ட். இப்போ a trader earns a profit 15%. ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் 15%. Selling a product for SP. Selling a product for 460. Profit 15%. Selling a product for 460. என்ன கேட்குறாங்க? சிபி கேட்குறாங்க. சிபி. இப்போ இதை நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்படி போடலாமா பாருங்க. 460 வந்து எஸ்பி. என்ன கேட்குறாங்க? 15% ப்ராஃபிட். இப்போ இதில் வந்து 15% நான் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட்னா வந்து ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 600 ஆன்சர் வரும். இப்படி போடலாமா? இப்படி போடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சிபி அடுத்து எஸ்பி. இப்போ நான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நான் வாங்குறது. அடுத்து விற்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் வந்து ப்ராஃபிட்டு, லாஸு, பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணா இல்லை மைனஸ் பண்ணால் எனக்கு எஸ்பி கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கேட்குறான்? எஸ்பி கொடுத்துட்டு பின்னாடி ஒரு ப்ராசஸை கொடுத்துட்டு முன்னாடி கேட்குறான். நீ எவ்வளோக்கு வாங்கியிருப்ப? அப்படி கேட்குறான். நீ இவ்வளோக்கு வித்துட்ட, அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருக்கன்னு என்ன பண்ணுறான்? பின்னாடி போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? பாஸ்ட்ல கேட்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்படிலாம் போட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? காஸ்ட் ப்ரைஸ்னாலே 100 தெரியுமா? காஸ்ட் ப்ரைஸ்னாலே 100%. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. சிபி எவ்வளோ? 100%.
ப்ராஃபிட் எவ்வளோ? 15%. இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அப்போ எஸ்பி எவ்வளோ இருக்கும்? 115% இருக்கும். ஆமாவா? இங்க பாருங்க. சிபி 100% எனக்கே தெரியும். ப்ராஃபிட் இருக்கு. அப்ப எஸ்பி எவ்வளோ இருக்கும்? 115%. இப்ப சிம்பிள் ஆயிடுச்சா? என்னது? 115% வந்து 460 அப்படின்னா 100% எவ்வளோ? வந்துருச்சு ஆன்சர். இப்ப என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? 5 டேபிள் அடிக்கலாமா? 5 டேபிள் அடிச்சா இங்க 2, இங்க 3, இங்க 5 டேபிள் அடிச்சா 20 வரும். இப்ப என்ன பண்ணலாம்? இதையும் அடிக்கலாம். இங்க அடிச்சா இங்க 2, 0 மேல போட்டுக்கலாம். 20 into 20 400. அப்போ என்னோட சிபி எவ்வளோ? 400. சரி, இது சின்னதா ஒரு செக் பண்ணலாமா? 400 தான் சிபி. என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் வந்து 15%. 15% ப்ராஃபிட் கிடைச்சா எஸ்பி 460 வருதான்னு பார்க்கலாமா? எவ்வளோ? 15% ப்ராஃபிட். 460 400ல 15% பாருங்க. எவ்வளோ? 10% 40, 15% 40, 10% 5% வந்து 20, அப்போ 60. 15% அப்போ எவ்வளோ? 60. அப்போ 400ம் 60 எவ்வளோ? 460. இதுதான் எஸ்பி. வந்துருச்சா? என்னோட ஆன்சர் நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? எஸ்பி வந்து 400ன்ட்டு. அவ்வளோதான் ஆன்சர். நான் சும்மா செக் பண்ணுறேன். கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்பீடாக போடலாமா? டக் டக்குன்னு போடலாமா? எ ஷாப்கீப்பர் செல்ஸ் எ மொபைல் ஃபோன் விற்கிறாங்க. அப்போ 5000 வந்து எஸ்பி. இன்கர்ஸ் எ லாஸ் எவ்வளோ? 5% லாஸ். லாஸ் 5%. என்ன கேட்குறாங்க? சேம் சிபி கேட்குறாங்க. சிபி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணலாம்? எஸ்பி எவ்வளோ? எஸ்பி வந்து 5000. லாஸ் எவ்வளோ? 5%. சிபி கேட்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும் சிபி வந்து 100%. சிபி வந்து 100%, லாஸ் 5%. அப்போ எஸ்பி எவ்வளோ? 95%. சேமா? இப்போ டக் டக் நீங்களே போட்டுருங்க. எப்படி போடுவீங்க? 95% வந்து 5000 அப்படின்னா 100% எவ்வளோ? இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட். இந்த பாக்ஸ் மெத்தட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டக் டக்குன்னு ஆன்சர் வரும். அப்பதான் புரியும். நெக்ஸ்ட் என்னது? வி பாட் ஆர்டிகல் வாஸ் பாட்னா வாங்குறேன். அப்போ சிபி அண்ட் சோல்டு ஃபார் 920 எஸ்பி. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ என்ன பண்ணலாம்? சிபி எவ்வளோ? சிபி 800. எஸ்பி எவ்வளோ? எஸ்பி 920. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 120. 800க்கு வாங்குறேன், 920க்கு விற்றுருக்கேன். அப்போ 120 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 120 ரூபா தான் என்னோட லாபம். சிபி 100% தெரியும். போட்டுடலாமா? எப்படி? 800 தான் 100% அப்படின்னா ப்ராஃபிட் 120 எத்தனை பர்சன்ட்? இதை கண்டுபிடிச்சா அவ்வளோதான் ஆன்சர். சரியா? டக் டக்கு நீங்களே போட்டுருங்க. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து a book is sold at 180 SP. SP எவ்வளோ? 180. பாக்ஸ் மெத்தட் மட்டும் வச்சு நிறைய டாப்பிக்கை முடிக்கலாம். அடுத்து லாஸ் எவ்வளோ? சேம் 10%. காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. சிபி கேட்குறாங்க. சிபி தான் 100%. ஆமாவா?
சிபி 100%, லாஸ் 10%னா எஸ்பி எவ்வளோ? 90%. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. என்னது? 90% வந்து 180 அப்படின்னா 100% எவ்வளோ? நல்லா கவனிங்க. பிரைஸ் கேட்குறாங்களா, பெர்சன்டேஜ் கேட்குறாங்களா நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இதை சால்வ் பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். சிம்பிள். நான் ஒண்ணே ஒன்று நல்லா கவனிங்களேன். காஸ்ட் ப்ரைஸ் 100% மட்டும் நான் அஸ்யூம் பண்ணாலே போதும், எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் அதனால தான் அடிக்கடி நிறைய டைம் இதை சொல்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் 100%. இது மட்டும் நான் அஸ்யூம் பண்ணி நானே எடுத்துக்கிட்டனாலே எனக்கு 75% ஆன்சர் முடிஞ்சிடும். அடுத்து சரி, இப்போ இங்கே a man sells an article at profit 20%. ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ராஃபிட் 20%. ஒரு ஆர்டிக்கலை செல் பண்ணுறேன், ப்ராஃபிட் 20% கிடைக்குது. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 450. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? சிபி என்ன? 450. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? எஸ்பி என்னன்னு கேட்குறேன். சரியா? 450% போட்டோன்னா 450. சரியா? எஸ்பி எவ்வளோன்னு கேட்குறேன். எஸ்பி எவ்வளோ? இது சிம்பிள், ஒன்றுமே இல்லை. 450 என்னது? ஒரு பொருளை வாங்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, 20% லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 450ல 20% எவ்வளோ? 10% 45, 20% 95. 95% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சாரி, 95 ருபீஸ். ஓகேவா? அப்போ நான் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பேன்? இது ரெண்டையும் என்ன பண்ணுவேன்? ப்ளஸ் பண்ணனா அதுதான் எனக்கு ஆன்சர். அப்போ என்ன? 545. 545க்கு என்ன பண்ணியிருப்பேன்? சேல் பண்ணியிருப்பேன். இப்போ என்னோட எஸ்பி எவ்வளோ? 545. ஒன்றும் இல்லை, 450க்கு நான் ஒரு பொருளை எங்கேருந்தோ வாங்கிட்டு வரேன். 450க்கு என்ன பண்ணுறேன்? ஒரு பொருளை எங்கேருந்தோ வாங்கிட்டு வரேன். அது என்ன பண்ணுறேன்? 20% லாபம் வச்சு விற்கிறேன். 450ல 20% எவ்வளோ? 90. சரியா? 450ல 20% 90 எப்படி டக்குன்னு வருது? பார்ட் 1ல பார்த்தோமா, டக்குன்னு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு? அது இங்கே எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. 450ல 20% 90, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 540. 540யா? சாரி 90. 95 போட்டோன்னா 90. இப்போ 540, இங்கே 540. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட், பென் இஸ் பாட் ஃபார் 50. பாட்னா வாங்குறேன், சிபி. சோல்டு ஃபார் 55, எஸ்பி. 50 ரூபாய்க்கு வாங்குறேன், 55 ரூபாய்க்கு விற்கிறேன். ஃபைண்ட் த ப்ராஃபிட்டையும் ப்ராஃபிட் பர்சன்டேஜையும் சொல்லு. பார்த்தோன்னே சொல்லலாம், 50க்கு வாங்குறேன், 55 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டு? 5 ரூபா ப்ராஃபிட், 5 ருபீஸ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இதுதான் ப்ராஃபிட்டா? இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணலாம்? சிபி தான் 100%. ஆமாவா? சிபி எவ்வளோ? 50 ருபீஸ் தான் 100% எனக்கே தெரியும். அப்போது 5 ருபீஸ் எவ்வளோ? அடித்தா ஆன்சர் அடிக்கலாமா? அடித்தா 10, 0, 0 அடித்தா மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. அப்போ 10% ப்ராஃபிட். சரியா? நெக்ஸ்ட், டக்குன்னு போடணும், அப்போ தான் ஸ்பீடாக போட முடியும். லேடி பாட் அ சாரி. பாட் அ சாரின்னா என்ன பண்ணுறாங்க? வாங்குறாங்க. அப்போ சிபி. பாட்டுன்னா வாங்குறேன், சிபி 2000 சிபி. சோல்ட் இட் அட் அ லாஸ் ஆஃப் 12%. லாஸ் ஆயிடுச்சு, 12% லாஸ் ஆயிடுச்சு. செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. சரி, சிபி எவ்வளோ? 2000. லாஸ் எவ்வளோ? 12%. எஸ்பி கேக். சிபி 100% தெரியும்.
இப்போ சிபி 100% லாஸ்ட் 12%னா எஸ்பி எவ்வளோ? 88%ஆ? 88%. இப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. 100%னா 2000 அப்படின்னா 88 எத்தனை பெர்சன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. சிபி, எஸ்பி, ப்ராஃபிட்டு, லாஸு, வேற என்ன இருக்கு இதுல? சிபின்னா 100%. ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் வந்தா 10% ப்ராஃபிட் வந்தா சிபி எவ்வளோ இருக்கும்? 90% இருக்கும். சாரி 110%ஆ இருக்கும். ப்ராஃபிட் வந்து 10%. அதுவே ப்ராஃபிட் வந்து 20 இருந்தா 120%ஆ இருக்கும் எஸ்பி. அதுவே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாகும். 10% லாஸ்னா 90%ஆ இருக்கும். 20% லாஸ்னா 80%ஆ இருக்கும். சரியா? இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து இதுலயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது என்னதுன்னா மார்க்டு பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னா நம்ம கடையில ட்ரெஸ் வாங்குறோமா அப்ப டேக்ல ஒரு பிரைஸ் இருக்கா? டேக்ல ஒரு பிரைஸ் இருக்கா? 1999 ஒரு பிரைஸ் இருக்கா டேக்ல? இதுதான் மார்க்கெட் பிரைஸ். நான் தான் வந்து செல் பண்ற செல்லர். நான் என்ன பண்றேன்? ஒரு பொருளை எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். சிபி. ஒரு பொருளை 500 ரூபாய்க்கு எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். நான் என்ன பண்ணேன்? வாங்கின விலையவே இந்த டேக்ல வைப்பேனா? வைக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு லாபம் வேணும்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் என்ன பண்ணுவேன்? இந்த டேக்லயே வைப்பேன். அப்ப என்ன பண்றேன்? இந்த டேக்ல 600 ரூபான்னு வைக்கிறேன் ரேட். தான் டேக் மார்க்கெட் பிரைஸ். 500 ரூபாய்க்கு எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த டேக்ல 600 ரூபான்னு ரேட்டை கடையில உனக்கு காட்டுறேன். இதுக்கு மேல நான் என்ன தருவேன்? டிஸ்கவுண்ட் தருவேன். அந்த டேக் பிரைஸ்ல இருந்து என்ன தருவேன்? டிஸ்கவுண்ட் தருவேன். ஆமாவா? இதுல இருந்து என்ன தருவேன்? 10% டிஸ்கவுண்ட், 20% டிஸ்கவுண்ட் அந்த டேக்ல இருந்து டிஸ்கவுண்ட் தருவேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். விக்கிற விலை. சரி. நான் இங்க சொல்றேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேக்ல ஒரு பிரைஸ் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ். அதுல இருந்து டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். அப்ப விக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு Dress எடுக்க போறேன். 1200ன்னு இருக்கு அந்த டேக்ல. அப்ப இதுதான் எம்பி மார்க்கெட் பிரைஸ். இப்ப நான் அந்த Dressக்கு 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். இப்ப இதுல 10% எவ்வளோ? 120. ஆமாவா? அப்ப நீங்க எவ்வளவுக்கு வாங்கியிருப்பீங்க அத? 1080க்கு வாங்கியிருப்பீங்க. காசு கொடுத்து இதான் பில் அமௌண்ட். ஆமால்ல? இதான் என்னது? எஸ்பி. மார்க்கெட் பிரைஸ்னா ஒரு டேக்ல ஒரு பிரைஸ் இருக்கு. 1200 இருக்கு. 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். அப்ப இந்த Dressக்கு எவ்வளவு ஆஃபர்? 120 ரூபாய் ஆஃபர். ஆஃபர கழிச்சா மீதி என்னது? 1080 தான் பில் அமௌண்ட். அப்ப அதான் எஸ்பி. ஒரு பொருள் மேல ரேட்ட மார்க் பண்றேன். டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். அத என்ன பண்றேன்? செல் பண்றேன். ஒண்ணும் இல்ல. முன்ன பார்த்த கான்செப்ட்டே தான். என்னது? இது வந்து சிபியா இருந்திருக்கும். இந்த டிஸ்கவுண்ட் வந்து லாஸா இருந்திருக்கும். இங்க எஸ்பி கிடைச்சிருக்கும். ஆமாவா? இது சிபியா இருந்திருக்கும். இங்க டிஸ்கவுண்ட்னா என்ன? காசு மைனஸ் தானே ஆகுது. மேல அது லாஸ்ன்னு பார்த்திருப்போம். அப்புறம் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். சரியா? அதேதான். சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஒண்ணும் குழம்ப வேண்டாம். இப்போ மேல வந்து எப்படி சிபி மேல எப்படி சிபி 100%ன்னு பார்த்தோமோ, இந்த மாரி எப்பலாம் மார்க்டு பிரைஸ் வருதோ, அப்போ மார்க்டு பிரைஸ் 100%. சரியா? எப்படி மேல சிபி 100% பார்த்தோமோ, மார்க்கெட் பிரைஸ் 100%. சிபி தனியா தான் கேட்பான். மார்க்கெட் பிரைஸ் தனியா தான் கேட்பான். 2ம் சேர்த்து கேட்டா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரியா? சிபி கேட்டா சிபி 100ஆ எடுத்துக்கோ.
எம்பி கேட்டா மார்க்கெட் ப்ரைஸ் தான் எம்பி. எம்பி கேட்டா எம்பியை 100% எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒண்ணா கேட்டா என்ன பண்ணும்னு நான் சொல்றேன். அது ரேர். சரியா? இப்ப நம்ம எம்பி தானே பார்க்குறோம். அப்ப எம்பி எவ்வளோ? 100%. சம் பார்க்கலாமா? சரி. இந்த டெர்ம்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒண்ணும் இல்ல எம்பி. என்னது? பிரைஸ் மார்க்டு ஆன் த ப்ராடக்ட் பை செல்லர். ஒரு செல்லர் என்ன பண்றாங்க? அந்த டாக்ல ஒரு பிரைஸ மார்க் பண்றாங்க. எவ்வளோ? ₹199 இருக்குமா? டாக்ல பார்ப்பீங்கல்ல. இதான் மார்க்டு பிரைஸ் எம்பி. அடுத்து சேம் டிஸ்கவுண்ட். இந்த டாக்ல என்ன பண்ணுவாங்க? 25% உனக்கு ட்ரெஸ்ல டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட் சொல்றாங்களா? இப்ப சேம் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். அதே சேம் கான்செப்ட் தான். டிஸ்கவுண்ட். இப்ப என்ன பண்றேன்? மார்க்கெட் பிரைஸ் வந்து 1000. 10% டிஸ்கவுண்ட்ப்பா. இப்ப எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 1000ல 10% எவ்வளோ? 100. சரியா? அப்ப என்ன பண்ணியிருப்பேன்? 900க்கு அந்த பொருள வாங்கியிருப்பேன். இப்ப இந்த 10% குடுக்கல. என்னன்னு குடுத்துட்டாங்க? டைரக்ட்டா ₹100 டிஸ்கவுண்ட் அப்படின்னு குடுத்துட்டாங்க. எப்ப டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? தெரியும்ல. எம்பி வந்து 100% தெரியுமா? நம்ம தான் அஸ்யூம் பண்றோம். எம்பி 100%. அப்போ சேம் பாக்ஸ் மெத்தட் தான். என்னது? 1000 வந்து 100% அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டான ₹100 எத்தனை பெர்சன்ட்? ஓகேவா? மேல எப்படி ப்ராஃபிட் பெர்சன்ட், லாஸ் பெர்சன்ட் பார்த்தோமா? அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பெர்சன்ட். சம் பார்க்கலாம் புரியும். சரியா? இப்ப a shirt is marked at 500. MP எவ்வளோ? 500. MPனாலே 100%. யோசிக்காம எழுதிக்கலாம். What is the discount if the shirt is sold for 450? என்ன கேட்குறான்? SP 450க்கு நான் என்ன பண்ணிட்டேன்? சரி இங்க எழுதிக்கலாம். MP வந்து 500. SP வந்து 450. டேக்ல ₹500 இருக்கு. கஸ்டமருக்கு 450ன்னு வித்துட்டாங்க. அப்பனா எவ்வளோ அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? ₹50 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமால்ல. அவ்வளோதான் ஆன்சர். வாட் இஸ் த டிஸ்கவுண்ட்? ₹50 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. டேக்ல ₹500 இருக்கு. ₹450 கஸ்டமருக்கு வித்திருக்காங்கன்னா, ₹50 டிஸ்கவுண்ட் பண்ணி வித்திருக்காங்க. சரியா? அவ்வளோதான். MP 100%. இங்க யூஸே ஆகவே இல்ல. அதனால MP 100% தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து. இப்போ MP 800 சரி. MP 800 எழுதிக்கோங்க. இதான் 100%. Sold at 720. SP 720. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கேட்குறான். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? டேக்ல 800 இருக்கு. 720க்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா, பார்த்தாலே சொல்லிடலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? ₹80 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாவா? ₹800 இருக்கு. ₹750 720 கொடுத்தாங்கன்னா 80 டிஸ்கவுண்ட். இப்போ போட்டுடலாம்ல. என்னது? 800 தான் வந்து 100% அப்படின்னா, டிஸ்கவுண்ட் பண்ண ₹80 எத்தனை பெர்சன்ட்? கண்டுபிடிச்சா அவ்வளோதான் ஆன்சர். கண்டுபிடிக்கலாமா? 2 0 2 0 கேன்சல். 8 80ல அடிச்சா 10 வரும். அப்போ 10%. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10%. செக் பண்ணலாமா? இப்போ மார்க்கெட் பிரைஸ் இந்த டேக்லேருந்து 10% கொடுத்தா 720 வருதான்னு பார்க்கலாமா? 800 10% இதில் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளோ 10%னா 80. டிஸ்கவுண்ட்னா கழிப்பேன். அப்போ ₹750 ட்ரெஸ். 720 720 வந்துருச்சா? அப்போ நம்ம ஆன்சர் வந்து 10% இருந்தது கரெக்ட். ஓகேவா? அடுத்து. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? எல்லா சம்முமே கடைசியா சுத்திட்டு வந்து இந்த பாக்ஸ் மெத்தட்லயே நிறுத்திடலாம். போன பார்ட்லயும் சரி, இந்த பார்ட்லயும் சரி. நான் வந்து ஃபார்முலாஸ்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா, இந்த மாரி ஏகப்பட்ட மாடல் இருக்கு. நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரே மாடல எங்கெல்லாம் நெறைய யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்து டக் டக்குன்னு போலாம். A shopkeeper mark an article above the cost price.
இந்த கொஸ்டினை கடைசியாக வரலாம். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் எ புக் இஸ் 250 MP. மார்க்கெட் ப்ரைஸ் 250ன்னு சொல்லிட்டான். இஃப் ஐ டிஸ்கவுண்ட் எவ்வளோ 10% சொல்லிட்டான். செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். டைரக்ட் ப்ரைஸ் வந்து 250, 10% டிஸ்கவுண்ட் பண்ணா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளோ 250. டைரக்ட் கொஷின் இது. 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ 10%னா 250ல் 10% எவ்வளோ 25. அப்போது 225 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க எஸ்பி. 25 ரூபாய் என்ன ஆயிடுச்சு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ 225 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? A product is sold for 900. SP வந்து 900 after giving discount of 100 rupees. Discount எவ்வளோ 100. What is the market price? MP எவ்வளோன்னு கேட்குறேன். MP எவ்வளோ என்னது MP? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் அவ்வளோதானே. MP எவ்வளோ அப்படின்னா 1000. 900க்கு பில் அமௌண்ட்டு 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கும்? அது 1000 ரூபாயாக இருந்திருக்கும். 1000 ரூபாயில் என்ன பண்ணியிருப்பாங்க? 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 900 கொடுத்துருப்பாங்க. அப்படியே பின்னாடி கொடுத்துட்டு முன்னாடி கேட்குறான், ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ ஐட்டம் இஸ் மார்க்ட் அட் 600. மார்க்ட் அட் 600னா MP வந்து 600. சோல்ட் அட் அ ப்ராஃபிட் 10%. ப்ராஃபிட் இப்படி கொஸ்டினை படிக்க டக்கு டக்குன்னு எழுதிடணும். இன்னும் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போடவே வேண்டாம். ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இஃப் த டிஸ்கவுண்ட் இஸ் கிவன் 60. டிஸ்கவுண்ட் எவ்வளோ 60 rupees. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். சிபி எவ்வளோன்னு கேட்குறேன். சிபி எவ்வளோ? சிபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்ன பண்ணலாம்? சரி, நல்லா கவனிங்க. MP 600, டிஸ்கவுண்ட் 60 rupees. பொருள் வந்து டேக்ல 600 ரூபான்னு இருக்கு. டிஸ்கவுண்ட் 60 ரூபா பண்ணா எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாங்க? எஸ்பி 540 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்பாங்களா? 60 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, அதனால 540 எஸ்பி. சரியா? ஓ ஓகே, 540 ரூபாய்க்கு. சரி சரி சரி, இந்த கொஷின் இப்போ பார்த்துடலாமா இல்லை பின்னாடி பார்க்கலாமா? பின்னாடியே பார்க்கலாம். 6th கொஷினுக்கு நான் வரேன். சரியா? நான் ஒன்று சொன்னேன்ல, என்னன்னு? சிபின்னா 100%, எம்பின்னா 100%. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வந்தா எது நான் 100%ஆ வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அந்த கான்செப்ட்க்கு வரேன். சரி, a marked price of a bag is 1200. MP 1200. If the shopkeeper allows a 25% discount. Discount எவ்வளோ 25%. SP எவ்வளோன்னு கேட்குறேன். SP எவ்வளோ? இது டைரக்ட் கொஷின். 1200ல் 25% டிஸ்கவுண்ட் பார்த்தா அவ்வளோதான் எஸ்பி. 25% எவ்வளோ? 10%, 120, 20%, 240, 300 வரும். அப்போ டிஸ்கவுண்ட் என்ன மைனஸ் பண்ண எவ்வளோ ஆன்சர்? 900 தான் என்னோட எஸ்பி. 25% டிஸ்கவுண்ட் பண்ணால் 900க்கு சேல் பண்ணியிருப்பேன். A product costing 400 is sold. சரி, இதுவும் அந்த கான்செப்ட் தான். முடிச்சுட்டு வரலாம். சரி, இப்போ ஆர்டிகல் இஸ் மார்க்ட் அட் 750 MP.
எம்பி எவ்வளோப்பா? 750. சோல்டு எஸ்பி எவ்வளோ? 675. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். செல்லிங் ப்ரைஸ் இவனே கொடுத்துட்டான். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? எம்பி 100% எழுதிக்கலாமா? எம்பி 100%. டிஸ்கவுண்ட் எவ்வளோ? பார்த்தோன்னே தெரியுதுல்ல எவ்வளோ? டிஸ்கவுண்ட் 75 rupees. அதான் டிஃப்ரென்ஸு. 750 இருக்குது பில்லு. 675 விற்றாங்கன்னா 75 தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. என்னது? 750 தான் 100%. அப்படின்னா 75 எவ்வளோ? சரி சும்மா பண்ணலாம். 0 அடிக்கலாம். 75 அடித்தா 1, மீதி 10 இருக்குது. அப்போ என் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 10%. சரியா? நெக்ஸ்ட். சரி இப்போ இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்கே வந்துடலாம். எல்லாத்தையும் ஒன்று நிறுத்தி வச்சுனா இந்த 10 அடுத்து 8 அடுத்து எது? 6. சரி கவனிங்க. சிபி வந்தா சிபி தான் 100%. எம்பி வந்தா எம்பி தான் 100%. ஆமாவா? இப்போ இது ரெண்டுமே வருது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ரெண்டுமே வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸ் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து சிபியை 100%ஆக எடுத்துப்பேன். சரியா? நான் வந்து டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா எம்பியை 100%ஆக எடுத்துப்பேன். நான் ஒரு இது எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஒரு பொருளை வந்து எங்கிருந்தோ ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வரேன். எவ்வளோக்கு? 500க்கு. அந்த பொருளை என்ன பண்ணுறேன்? சிபி. அந்த பொருளை டேக்ல 600 ரூபான்னு வைக்கிறேன். எம்பி. ஆமாவா? அதை என்ன பண்ணுறேன்? ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ? 60 rupees வரும். 540க்கு விற்கிறேன். எஸ்பி. ஆமாவா? இதுதானே? இப்படி தானே இப்போ வாங்குறேன், அதை ஒரு டேக்ல மார்க் பண்ணுறேன், டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், விற்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. நான் வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்கவுண்ட் வந்து எதை சம்மந்தப்பட்டது? நான் வந்து அந்த பொருளை எங்கிருந்தோ வாங்கிட்டு வரேன். அதுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கெலாம் சம்மந்தம் இல்லை. நான் வந்து ஒரு பொருளை விற்க போகிறேன். கம்மி ரேட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரேன். அந்த ரேட்டுக்கும் டிஸ்கவுண்ட்டு சம்மந்தம் இல்லை. எதுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கு தான் சம்மந்தம்? அந்த டேக்ல நான் எவ்வளோ போட்டிருக்கனோ அதுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கு தான் சம்மந்தம். ஆமாவா? அப்போ நான் டிஸ்கவுண்ட் பார்க்க வரேன். எதுக்கு? அந்த டேகை பார்த்து அந்த ரேட்டில் தானே டிஸ்கவுண்ட் பார்ப்பேன். ஆமாம்ல? அப்போ எம்பி 100%. சரியா? ஏன்னா எம்பி 100% வச்சா தான் என்னால் டிஸ்கவுண்ட்டே போட முடியும். ஏன்னா அந்த டேக்ல தான் டிஸ்கவுண்ட்டே கொடுக்குறேன். சரி இப்போ இது ஓவர். இப்போ சிபியை நான் ஏன் 100% வைக்கிறேன்னா லாஸுக்கும் ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது சிபியை 100%ஆக வைப்பேன். இந்த கான்செப்ட் வந்து ரெண்டையும் சேர்த்து கேட்குறான் அப்படின்னும் போது. சரியா? நான் ஏன் லாஸையும் ப்ராஃபிட்டையும் சிபி 100%ஆக வைக்கிறேன்னா இப்போ நான் வந்து ஒரு செல்லர். ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்குறேன். அதை 500 ரூபாய்க்கு வாங்குறேன். கடைசியாக 540 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போது நான் ஒரு பொருளை எப்படி 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சிபி. அதை 540 ரூபாய்க்கு விற்கிருக்கேன். அப்போது 40 ரூபா எனக்கு லாபம். லாப நஷ்டம் நான் எப்போ பார்ப்பேன்?
நான் இங்க இந்த ஒரு இடத்துல ஒரு பொருள கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேனா, அந்த ரேட்ட வச்சு அத நான் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேன்னு தானே பார்ப்பேன். இல்ல ஒரு ஃபோன எங்கிருந்தோ ஒரு இடத்துல வந்து 8,000 வாங்குறேன். அத வந்து மார்க்கெட் பிரைஸ் பண்றேன். அடுத்து டிஸ்கவுண்ட் பண்றேன். என்னென்னமோ பண்றேன். பண்ணி கடைசியா என்ன பண்ணிடுறேன், ஒரு 10,000க்கு வித்துடுறேன். அப்ப நான் இத தானே பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு நான் எங்கிருந்தோ வாங்குன ரேட்டையும், கடைசியா நான் எதேதோ பண்ணி வித்த ரேட்டையும் மேட்ச் பண்ணி தானே எனக்கு வந்து 2,000 லாபம்னு நான் சொல்லுவேன். அதனால தான் என்ன பண்றேன், லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்போ சிபிய 100%ஆ வைக்கிறேன். டிஸ்கவுண்ட் பார்க்குறப்ப எம்பிய 100%ஆ வைக்கிறேன். சரியா? இது சம்ல நம்ம அப்ளை பண்ணலாம். சம்ல அப்ளை பண்ணலாமா? கவனிங்க. item sold at ம். தேர்ட் கொஸ்டினே ஒண்ணு இருக்கு. இப்ப இங்க என்ன சொல்றான்? A shopkeeper mark an article 20% mark an article 20% above the cost price. அவன் என்ன சொல்லிட்டான்? ஷாப்கீப்பர் வந்து ஒரு காஸ்ட் பிரைஸ் இருக்குது. அந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்டு பிரைஸ 20% எக்ஸ்ட்ராவா மார்க் பண்றான். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. சிபி வந்து 100%ஆ இருக்கு. ஷாப்கீப்பர் மார்க் அன் ஆர்டிகல் 20% அபவ் 20% எக்ஸ்ட்ராவா வச்சு மார்க்கெட் பிரைஸ மார்க் பண்றான். அப்பனா எம்பி வந்து 120%ஆ மார்க் பண்றான். இததான் இங்க சொல்றாங்க. மார்க் அன் ஆர்டிகல் 20% above the காஸ்ட் பிரைஸ். சரியா? சிபி 100ஆ இருக்கும்போது அதை 20% எக்ஸ்ட்ராவா மார்க் பண்றான்னு சொல்றாங்க. இப்போ if the cost price is 500, காஸ்ட் பிரைஸ் வந்து 500 ரூபான்னு சொல்லிட்டான். அப்போ எம்பி எவ்வளோன்னு கேட்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. 100% 500னா 120% எவ்வளோ கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? அடுத்து இங்க வரலாமா? சரி. If an item is marked at 600, MP 600, sold at a profit 10%. If the discount எவ்வளோ 60. Find CP. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், எஸ்பி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 60% இல்லை 60. இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு எஸ்பி வேணும். கடைசியாக எனக்கு வித்த விலை வேணும். ஆமாம்ல? அப்போ இங்கே எனக்கு தெரியுது என்னது, எம்பி 600, டிஸ்கவுண்ட் 60. இப்போ எஸ்பி எவ்வளோ தான் இருக்கும்? 540 தான் இருக்கும். ஆமாவா? 540. சரியா? இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100%. ஆமாவா? ஏன்னா நான் காஸ்ட் பிரைஸ் தான் கண்டே பிடிக்க போறேன். அதனால என்ன பண்றேன், காஸ்ட் பிரைஸே 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு வந்துருச்சு ஆன்சர். எங்க இருக்கு? காஸ்ட் பிரைஸ் 100, ப்ராஃபிட் எவ்வளோ? 10%. இப்போ எஸ்பி எவ்வளோ இருக்கும்? 110%ஆ இருக்குமா? ஆமாவா? இப்போ அவ்வளோதான், எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. என்னது? 110% வந்து
540 அப்படின்னா 100% எவ்வளோ? சரியா? இதை கண்டுபிடிச்சா எனக்கு அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட், இப்போ a product costing 400 எவ்வளோ? சிபி 400 is sold at a profit எவ்வளோ? 20%. MP 600. find the discount எவ்வளோன்னு கேட்குறேன். டிஸ்கவுண்ட் வந்து find the discount given. சரி, டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். இப்போ சிபி எவ்வளோ இருக்கு? 400 இருக்கு. ப்ராஃபிட் 20% கிடைச்சிருக்கு. இதை வச்சு எஸ்பி கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. 400 இருக்கு. என்ன பண்ணலாம்? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளோ? 400 20% எவ்வளோ? 80. ஆமாவா? அப்போ ரேட் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருப்பாங்க? 320க்கு சேல் பண்ணியிருப்பான். ஆமாவா? ஆமால்ல. ஓ, ப்ராஃபிட்டா? சாரி, இது ப்ராஃபிட். அப்போ 480க்கு சேல் பண்ணியிருப்பாங்க. ஆமால்ல, 480க்கு சேல் பண்ணியிருப்பாங்க. இப்போ எஸ்பி வந்துருச்சு. எஸ்பி எவ்வளோ? 480. ஆமாவா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 600. வித்த ப்ரைஸ் எவ்வளோ? 480. அப்போனா டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 120 ரூபா கொடுத்துருக்காங்க. 600ல் 120 டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோ? 480 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ஆமாவா? நெக்ஸ்ட், நான் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகும்னு பார்க்குறேன். எந்த சம்லையும் வரலையே. சரி, நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்மில் இந்த கான்செப்ட் வர மாதிரி கொடுக்குறேன். அந்த சிபி எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்தால் எதை 100%ன்னு எடுக்கிறதுன்ட்டு. சரியா? இல்லை இந்த சம்மில் வருதான்னு பார்க்கலாம். கவனிங்க, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச். சரி, சிபி எவ்வளோ? 850. எம்பி எவ்வளோ? 1000. if the watch is sold at 950, SP எவ்வளோ? 950. discount percentage. டிஸ்கவுண்ட் பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். ஆமாவா? என்ன பண்ணலாம் இப்போ? ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 50 ருபீஸ். பார்த்தாலே தெரியுதுல்ல, டேக்கில் வந்து 1000 ரூபான்னு இருக்குது. 950க்கு கஸ்டமருக்கு விற்றுருக்காங்கன்னா 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போது எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? இப்போ இங்கே சிபியும் இருக்குது, எம்பியும் இருக்குது. ஆமாவா? நான் என்ன சொன்னேன்? சிபி வந்தால் சிபி 100, எம்பி வந்தால் எம்பி 100% சொன்னேன். ரெண்டுமே வந்தால், சிபி ப்ளஸ் எம்பி ரெண்டுமே வந்தால் நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா சிபி 100 வச்சுப்பேன். நான் வந்து டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா எம்பியை 100% வச்சுப்பேன். சரியா? இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? நான் வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். அதனால் எம்பியை 100% வைக்கிறேன். சரியா? இப்போ நல்லா கவனிங்க.
1000 தான் 100%. அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ண இந்த 50. டிஸ்கவுண்ட் பண்ண இந்த 50 எத்தனை பர்சன்ட்? சரியா? 0 0 அடிக்கலாம், 0 0 அடிக்கலாம், 0 0 5. ரிமைனிங் 5%. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 5%. சரியா? இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் சம். சின்னது பண்ணிக்கலாமா? இது வந்து உங்களோட ஒர்க் அவுட் சம். இந்த சம்மை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. எல்லாம் பொறுமையாக சால்வ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஒரு வாட்டி நாம் என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு ரீகால் பண்ணிடலாமா? சிபி ஓகேவா? சிபி தான் 100%. அடுத்து எஸ்பி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? வாங்குற வேலை சிபி, விற்கிற வேலை என்னது? எஸ்பி. ப்ராஃபிட் வந்து லாபம், லாஸ் வந்து நஷ்டம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா சிபியை 100% வச்சுப்பேன். அப்போது பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். சேம் வந்து என்னது? லாஸ் பர்சன்டேஜும் சேம் தான். ஓகேவா? இப்போ சேம் காஸ்ட் ப்ரைஸ் பர்சன்ட் வந்து எப்பயுமே 100 தான். எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா எஸ்பி எவ்வளோ? 110 எடுத்துப்பேன். இதுவே 10% லாஸ் ஆகுது அப்படின்னா எஸ்பியை 90% எடுத்துப்பேன். ஆமாவா? இதுதான் முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் இதுக்கடுத்து ஃபுல்லாக எல்லாம் சம்ஸ் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இது மார்க்கெட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸை 100% எடுத்துப்பேன். மார்க்கெட் ப்ரைஸ்னால் இந்த டேக்ல இருக்குல்ல, அந்த ப்ரைஸ், டேகோட இருக்க ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்டில் வந்து என்ன பண்ணுவேன்? டிஸ்கவுண்ட்னாலே என்ன தான் பண்ணுவேன்? அந்த ரேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அதை கழிக்கிறாங்க. இப்போ டிஸ்கவுண்ட்னாலே என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து ரெண்டும் வருது. ரெண்டும் வந்தால் என்ன சொன்னேன்? ரெண்டும் வந்தா சிபியும் கேட்குறாங்க, எம்பியும் கேட்குறாங்க. அப்போ எது 100%? ப்ராஃபிட் லாஸ் பார்க்க போகிறேன்னா சிபி 100%. இல்லை நான் டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறேன் அப்படின்னா எம்பி 100%. சரியா? சரி, அடுத்து வந்து பார்ட் 4ல் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வேறு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரேன். எந்த சம்ஸு அப்புறம் ஸ்டெப்ஸு ஃபார்முலாஸ்லாம் இல்லாமல் எப்படி ஈஸியாக போகிறதுன்னு சொல்லித்தரேன். 2 டாப்பிக்கை நாம் வெறும் பாக்ஸ் மெத்தட் மட்டும் வச்சே முடிச்சிட்டோம். சரியா? இந்த வீடியோவை ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள். புரியலனா ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக ஸ்லோ பண்ணி பாருங்கள். இல்லைனா மறுபடியும் பாருங்கள், 2-3 வாட்டி பாருங்கள். அப்போ தான் புரியும். சில பேர் ஃபஸ்ட்டே பிடிச்சிப்பீங்க, சில பேர் லேட் ஆகும். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.